இப்போ ரீஜனல் டென்ஷனுக்கு அப்புறம் துபாயோட ரியல் எஸ்டேட் ஃபீல்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த டைம் வந்து இந்த ரீஜனல் ஷிஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. துபாய் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, இனிமேல் யாரும் துபாய்க்கு போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நியூஸில் வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ துபாயோட ஆக்சுவல் நிலைமை என்ன? இஸ் துபாய் ஸ்டில் சேஃப்? இப்போ ஒபெக்லேருந்து யூஏஇ வெளியே வந்ததுனால யூஎஸ்டி அண்ட் ஏஇடி அந்த பெக்கு வந்து அஃபெக்ட் ஆகுமா? 100% அஃபெக்ட் ஆகாது. நம்மளோட சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா we will go down till the end. So you are not alone, we are also together. Hello, Dubaiya? ஓகே, வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் இலியாஸ், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கிரேட். சார், இப்போ ரீஜனல் டென்ஷனுக்கு அப்புறம் துபாயோட ஆக்சுவல் ஸ்டேட் என்ன அண்ட் துபாயோட ரியல் எஸ்டேட் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கா, இந்த விஷயங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஷூர். இப்போ ரீஜனல் டென்ஷனுக்கு அப்புறம் துபாயோட ரியல் எஸ்டேட் ஃபீல்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆமாம். ஸோ இப்போ எல்லோரும் காட்டுற மாதிரி துபாய் வந்து க்ரைசிஸில் போகுதா, மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சான்னு கேட்டால் இல்லை. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஸ்லோ டவுனில் தான் இருக்குது, ஒரு நியூட்ரலான ஃபேஸில் தான் இருக்குது இப்போ. ஸோ இப்போ என்னென்னா வந்து இந்த டிமாண்ட் வெர்சஸ் சப்ளைன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க, இவ்வளோ ஓவர் சப்ளை ஆகிருக்குன்னாங்க. இப்போ நியூ லான்ச்சஸ் எல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இன்னுமே வந்து டிமாண்ட் அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம யூஏயோட டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 11.57 மில்லியன் அண்ட் 200+ நேஷனாலிட்டிஸ் இருக்காங்க. வேறஸ் நம்பர் ஆஃப் வீடுகள் வந்து இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 1.5 to 1.6 மில்லியன் வீடுகள் தான் இருக்குது. ஸோ வேறஸ் வந்து டிமாண்ட் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்கே தவிர, ஸோ இது வந்து டிமாண்ட் குறையவே இல்லை. ஆனால் வந்து நிறையா ஃபினான்ஷியல் அனலிசிஸ்ட் அதே மாதிரி முன்னாடி இருந்த நிறையா பேர் வந்து நிறையா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஓவர் சப்ளையாக இருக்குன்னு. வேறஸ் லைக் இன்னும் டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து வைட் ரேஞ்சாக வந்து யூஏஇ வந்து பார்த்திங்கன்னா துபாய் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அபுதாபி, ராசல் கைமா, ஷார்ஜா எல்லாத்தையுமே வந்து இப்போ ஈக்குவலாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு துபாய் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ துபாயை தாண்டி மற்ற எமிரேட்ஸும் நிறைய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு, அதோட இம்பாக்ட் யூஏயில் எப்படி இருக்குது? இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் ரெப்யூட்டட் டெவலப்பர் வந்து பார்த்திங்கன்னா அபுதாபியில் வந்து ஒரு கம்ப்ளீட் சிட்டியவே வந்து மேக் பண்ணுறாங்க, அபுதாபி சிட்டின்ற மாதிரி. ஸோ அது வந்து இப்போ இயர்லி பேமெண்ட் பிளானில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நிறையா இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த டைம் வந்து இந்த ரீஜனல் ஷிஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய ஆஃபர்ஸ் வருது, நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் வருது, நிறையா விதம். இப்போ வந்து 4% டிஎல்டின்றது வந்து 2% ஆகிருக்காங்க. நிறைய டெவலப்பர்ஸ் வந்து அந்த டிஎல்டி வேவியரே பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸு, த ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணிவிட்டு இது ரைட் டைம் டு என்டர் இன் டு த மார்க்கெட். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ₹1 கோடி பார்க்குற இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரைட் டைம் டு கம்மின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வேறு இப்போ ராசல் கைமா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து வின் கெசினோன்னு சொல்லிட்டு ஒரு கெசினோ வருது. ஸோ அதை ஒட்டி டெவலப்மெண்ட்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது. ஷார்ஜா பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான புது டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. அபுதாபியில் வந்து இப்போ அப்கமிங் டிஸ்னி லேண்டு வருது. ஸோ இந்த மாதிரி நிறையா டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு எமிரேட்டே நடக்குது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு இடத்துலையே வந்து எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இப்போ இந்த மாதிரி நிறையா வெரைட்டியான என்ன சொல்கிறது டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறது வந்து அட்வைசபிள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு துபாய் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் இப்போ எப்படி ப்ராஃபிட்டில் இருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் அபுதாபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களும் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. கரெக்ட். ஸோ இப்போ துபாய் மார்க்கெட் நிறைய பேர் வந்து துபாயோட ப்ரைஸிங்லாம் ரொம்ப பீக்கை ரீச் ஆயிடுச்சுப்பா, இப்போ நாங்கள் முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிற ஆட்கள் வேறு எமிரேட்ஸில் வந்து இப்போ இது வந்து ரைட் டைம் டு என்டர். உமல் குயின் வந்து இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க, ராசல் கைமா டெவலப் பண்ணிட்டுருக்காங்க, ஷார்ஜா டெவலப் பண்ணிட்டுருக்காங்க, அபுதாபி டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அபுதாபிலாம் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி டு பர்ச்சேஸ். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே அபுதாபியில் நீங்கள் வாடகைக்கு மட்டும்தான் இருக்க முடியும். ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்துச்சு. யாஸ் ஐலாண்ட், சாதியத் ஐலாண்ட், ரீம் ஐலாண்ட், அப்புறம் ஒன்மூர் ஐலாண்ட். ஸோ இங்கே மட்டும்தான் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு இருந்துச்சு. அது இல்லாமல் அது ஒரு ஹை டிக்கெட்ஸ் சைஸாக இருந்துச்சு. எல்லாமே வில்லாஸு, சீ ஃப்ரண்ட் வில்லாஸுன்ற மாதிரி. வேறஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது எல்லாருமே அங்கே ரஷ் பண்ணி போகிறாங்க. இப்போ அந்த அதோட மேப்பே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23 டவர் வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 டவர் தான் வந்து லான்ச் பண்ணாங்க. வித்தின் அ வீக் வந்து கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட். ஸோ இது வந்து அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ மக்கள் வந்து விரும்பி வாங்குறாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வெளியே வருது அப்படின்னா டிமாண்ட் அதிகமாக இருந்தால்தான் அஸ் அ டெவலப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே ரிலீஸே பண்ணுவாங்க ஒரு ப்ராஜெக்டை.
ஸோ விற்காத இடத்துல வந்து யாருமே புதுசாக டெவலப் பண்ண மாட்டாங்களே. கண்டிப்பாக இப்போது ஆஸ் அ ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம வந்து யோசிக்கிறோன்றப்போ த டெவலப்பர்ஸ் ஆர் பிக் ஸ்கேல் இன்வெஸ்டர்ஸ், பில்லியன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒன்று ஆரம்பிக்கும் போது இட்ஸ் டெஃபினெட்லி அ குட் ஆப்ஷன் அப்படின்னு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே பிக் ஸ்கேலாக இருந்துச்சு, லைக் ஐலண்ட்ஸில் எல்லாமே வில்லாஸ் இந்த மாதிரி. கரெக்ட். அண்ட் இப்போது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த பெனிஃபிட் எடுக்கணும்னு பார்க்குறவங்களுக்கு இந்த 1 crore ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து சொன்னீங்க டவுன் பேமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். 1 crore போக வேணாம். இப்போ வந்து இதுக்கு பேமெண்ட்டே பார்த்தீங்கன்னா 9 லட்ச ரூபா தான். 9 லட்ச ரூபா கொடுத்தீங்கனாலே ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் புக் பண்ண முடியும். 9 lakhsன்றது வந்து இட்ஸ் வெரி ஈஸி. இதுக்கு மேலே நம்ம கம்மியாக கொடுக்க முடியாது. அண்ட் நீங்கள் சொல்கிற இந்த டாப் டியர் டெவலப்பர்கிட்ட இது ரொம்பவே வந்து கம்மியான ப்ரைஸ் ஆக்சுவலி. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டை வந்து நம்ம போயிட்டுருக்க நேரத்தில் ஸோ ரீசெண்டாக யூஏஇ வந்து இந்த ஒபெக் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து ஒபெக் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வரேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து யூஏஇ அஃபெக்ட் பண்ணுமா? ஸோ ஒபெக்ன்றது வந்து ஆயில் ப்ரொடியூசிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஸோ இது வந்து யூஏஇ வந்து வெளியே வந்தது காரணம் வந்து என்னென்னா தே டோன்ட் வாண்ட் சம்மோன் எல்ஸ் டு ஃபிக்ஸ் தேர் ஆயில் ப்ரைஸிங். சரிங்களா, முன்னாடி டாலர்ஸில் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ நேற்று கூட ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தேன் நான். என்னென்னா வந்து இப்போ ஒபெக்லேருந்து யூஏஇ வெளியே வந்ததுனால யூஎஸ்டி அண்ட் ஏஇடி அந்த பெக்கு வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா 100% அஃபெக்ட் ஆகாது. ஸோ யாரெல்லாம் வெளியே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கத்தார் வந்து 2019 வெளியே வந்திருக்காங்க. ஸோ ஃபாலோடு போய் இப்போ யூஏஇ வெளியே வந்திருக்காங்க. ஸோ அது அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தே வில் ஃபிக்ஸ் தேர் ஆயில் ப்ரைஸிங். ஸோ இதுதான் தவிர இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூஏஇ மார்க்கெட் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஒரு இந்தியனாக இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய நியூஸ் சேனல்ஸில் பார்த்துருப்பாங்க துபாயில் குண்டுமலை அண்ட் துபாய் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, இனிமேல் யாரும் துபாய்க்கு போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நியூஸில் வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ துபாயோட ஆக்சுவல் நிலைமை என்ன? இஸ் துபாய் ஸ்டில் சேஃப்? ஒரு சிட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, நம்ம சேஃபா அப்படின்றத பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்கா, ஃபேமிலி வந்து சேஃபாக அண்ட் செக்யூராக இருக்கா. தெர் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் கிவன் பை ஹிஸ் ஹைனஸ் ராஷித் அல் மக்டூம். என்ன சொன்னாங்கன்னா, இஃப் அ லேடி இஸ் ரோமிங் அலோன் அட் நைட் சேஃப் அண்ட் ரிட்டர்னிங் பேக் ஹோம் சேஃப், ரிமெம்பர் தட் ஷீ இஸ் இன் எமிரேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. சரிங்களா. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கா, ஃபேமிலி சேஃபாக இருக்கா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் திருட்டு பயம் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வீடு நாங்கள் லாக் பண்ணதே கிடையாது. சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ பிரைபரின்ற அந்த ஆப்ஷனே இங்கே கிடையாது. ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இருக்கணும். அதாவது வந்து நம்ம ஃபேமிலி வந்து சேஃபாக வெளியே போய்ட்டு வந்தாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி என்ன சொல்கிறது, மானிட்டர்டு பை ரேடார் அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்டு. லெஸ் தேன் 1% வந்து ஆக்சிடெண்ட் ரேஷியோ இங்கே. ஸோ ரூல்ஸ் எல்லாம் வந்து இங்கே பயங்கர கடுமையாக இருக்கிறதுனாலையும் சரி, அதே மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே சிஸ்டமைஸ்டாக இருக்கிறதுனால ஸோ துபாய் இஸ் ஸ்டில் சேஃப். ஸோ இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஓவரால் பாப்புலேஷன் 11.57 மில்லியன் சொன்னீங்க. ஸோ இந்த ரீஜனல் டென்ஷனால் இந்த 11.57 மில்லியன்லேருந்து எத்தனை பீப்புள் அஃபெக்ட் ஆகிருக்காங்க? இட் இஸ் லெஸ் தேன் 0.0001%. ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா 18 to 30 பீப்புள் தான் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா லைக் எஸ் இன்ஜூர்ட். ஆமாம், இன்ஜூர்ட் அவங்க. ஸோ இது வந்து லெஸ் தேன் 0.001%. எந்த கண்ட்ரிலையும் இந்த மாதிரி இருக்கா? எந்த கண்ட்ரிலையும் ஒரு பிளாஸ்ட் இருக்குது, இல்லை இந்த மாதிரி ரீஜனல் டென்ஷன் இருக்குது அப்படின்னா தேர் வில் பி மோர் ஸ்ட்ரைக்ஸ் இருக்கும், ரேலிஸ் நிறையா போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டை எதிர்த்து வந்து நிறையா இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. வேறஸ் நோபடி டிட் எனி திங், எவ்ரி ஒன் ஸ்டார்டட் சப்போர்ட்டிங் யூஏஇ. ஆமாம். ஸோ அப்படி இருக்கப்போ யாருமே இங்கேருந்து பயந்து ஓடவே இல்லை. யார் போனாங்க அப்படின்னா டூரிஸ்ட், யாரெல்லாம் வந்து இங்கே விருந்தாளிகளாக வந்திருந்தாங்களோ ஸோ அவங்களாம் தான் வெளியே போனாங்களே தவிர. அது இல்லாமல் இப்போ இது எல்லாமே ஒரே டைமில் வந்துருச்சு. நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா சீசனல் சேஞ்ச், செகண்ட் திங் வந்து ரீஜனல் டென்ஷன். ஸோ இது ரெண்டும் ஒரே டைமில் வந்ததுனால பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா வேறு நாட்டு ஊடகங்கள் வந்து இதை ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து வெளியே வராங்க, எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ ஆஸ் ஐ செட் லைக் எவ்ரி ஒன் இஸ் வெரி நார்மல் ஹியர். எஸ், அந்த டிராஃபிக் இஸ் ஆல்சோ பேக். கரெக்ட். ஆமாம். ஸோ எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு வார்னிங் மெசேஜை அனுப்பவே மாட்டாங்க. சரிங்களா. அந்த வார்னிங் மெசேஜ் அனுப்பி அதுக்கப்புறம் வந்து சேஃபாக எல்லாமே வந்து நம்ம இது பண்ணியாச்சு, யூஆர் ஃப்ரீ டு கோ அவுட்னு சொல்கிறாங்க அப்படின்னா
அது வந்து ஒன்லி ஃபார் எமிராட்டிஸ்க்கு பண்ணலாமே, ஒன்லி ஃபார் த சிட்டிசன்ஸ் பண்ணலாமே, எல்லாரையும் பார்க்குறாங்க அப்படின்னா தட் இஸ் ஹவு த கண்ட்ரி டேக் கேர் ஆஃப் த கம்ப்ளீட் ரெசிடென்ட்ஸ், நாட் ஒன்லி தேர் சிட்டிசன்ஸ். ஸோ இப்போ யூஎஸ் பிரசிடென்ட்டே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். 2 விஷயத்துக்கு 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஏ இஸ் ஹேவிங் த பெஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மிசில்ஸ் எல்லாமே வந்து அவங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. அதில் இன்டர்செப்ட் பண்ணதோட துகள்கள் வந்து கீழே விழுந்தது தான் வந்து நம்மளோட மீதி நாட்டு மீடியா வந்து அதை ரொம்ப பெரிய விஷயமாக காட்டியிருந்தாங்க. அது எந்த கார்லையும் விழுந்து ஏதாவது காரில் விழுந்து டோட்டல் ஃபேமிலி எரிஞ்சிச்சுன்னு வந்துச்சா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ தே ஹேவ் த பெஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம். செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பக்க விட்டு வெளியே வராங்க அப்படின்றதுக்கு வந்து ஈவன் யூஎஸ் பிரசிடென்ட் டோல் தட் வி ரியலி அப்ரிஷியேட் த போல்டு மூவ் பை யூஏ கவர்மெண்ட்ன்ற ஒரு நியூஸ் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க ரீசெண்ட் நியூஸ் படி. ஆமாம். ஸோ யூஏ லைக் பிரசிடென்ட் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வி வில் எமர்ஜ் பேக் வெரி ஸ்ட்ராங்கர். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து எவ்ரி ஒன் இஸ் எமிராத்தி அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். கரெக்ட் கரெக்ட். அண்ட் இன்னொன்று வந்து யார் அஃபெக்ட் ஆனவங்களோ அவங்கள பர்சனலாக நோ மேட்டர் ஹூ தே ஆர் வேர் தே ஆர் எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணார். ஸோ அது ஒரு ரொம்பவே ஒரு அடிஷ்னல் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம் ஃப்ரம் த யூஏ பிரசிடென்ட். எஸ். ஸோ நம்ம ரீசெண்டாக வந்து துபாயில் உள்ள டெவலப்பர்ஸ் எல்லாமே சில வேவர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் பிளான்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ பட் வெளியே இருந்து நம்ம பார்க்கும்போது துபாய்க்கு புதுசாக வரவங்க இது இன்னும் கரெக்டான டைமான்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணலாமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ரைட் டைம் டு இன்வெஸ்ட். அதாவது வந்து சீசனல் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு டெவலப்பர்ஸும் கொடுப்பாங்க. இந்த சீசனல் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வேவர்ஸு, நீங்கள் சொன்ன மாதிரி வேவர்ஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஒரு சில டெவலப்பர்லாம் காரே கொடுக்குறாங்க. ஆமாம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்கு இந்த ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து துபாய் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் ரிச், ஸோ இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றது தான் வந்து யூஏ கவர்மெண்ட் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ரைட் டைம் டு இன்வெஸ்ட். ஆமாம். ஓகே. இந்த வாய்ப்புகளை வந்து இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பயனடைகிறது தான் வந்து அட்வைசபிள். ஸ்பெஷலி இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாமே ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லலாம். கரெக்ட். ஆமாம். அண்டு விசா விஷயமா இன்னொரு துபாய் புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. மினிமம் க்ரைட்டீரியா வாஸ் 750,000 dirhams ஒரு 2 இயர்ஸ்க்கான விசாக்கு. பட் இப்போ நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா வந்து 2 விசா எடுக்கலாம். ஒன்று வந்து இன்வெஸ்டர் விசா, இன்னொன்று வந்து கோல்டன் விசா. கோல்டன் விசாக்கு வந்து 2 மில்லியன் dirhams, அதாவது வந்து நம்ம ஊர் காசுக்கு 4.95 crores. அதுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து புக் பண்ணால் போதும், கட்டணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து 750,000 dirhams வந்து இன்வெஸ்டர் விசாக்கு வந்து மினிமம் க்ரைட்டீரியா வச்சுருந்தாங்க, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 crores இந்தியன் ருபீஸ். ஸோ இப்போ அதை வந்து 400,000 ஆக்கியிருக்காங்க, விச் இஸ் லைக் 1.1 crore இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு படி. 1.1 crore மினிமமாக நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி புக் பண்ணால் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஜாயிண்ட் பையர்ஸாக இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 400,000 வந்து மினிமம் இருக்கணும். இப்போ 400 + 400 அப்போ 800,000க்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா 2 பேருக்கு இன்வெஸ்டர் விசா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் புது அப்டேட். ஓகே. ஸோ இந்த இன்வெஸ்டர் விசா மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ்? சேம் பர்க்ஸ், நம்ம கோல்டன் விசாக்கு என்னென்ன பர்க்ஸ்லாம் இருக்கோ அதே சேம் பர்க்ஸ் தான். இது 10 years வேலிடிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா 2 years வேலிடிட்டி. இதுக்காகிற செலவும் அதனால தான் வி புஷ் கிளைண்ட்ஸ் டு கோ ஃபார் கோல்டன் விசா. சார் 800,000 பண்ணிட்டீங்க, வேறஸ் நீங்கள் வந்து 2 மில்லியன் dirhamsன்றது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ வி வில் எஜுகேட் த கிளைண்ட். எப்படி வந்து ஒரு இன்வெஸ்டர் விசாவுக்கு பிளான் பண்ணுற கிளைண்ட்டை வந்து கோல்டன் விசாவுக்கு எப்படி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம எஜுகேட் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட மெயின் வேலை. வி டோன்ட் செல் திங்ஸ், வி எஜுகேட் அவர் கிளைண்ட்ஸ் ஸோ தட் தே கெட் ப்ராப்பர் நாலேஜ். ஆமாம். இன்ஃபேக்ட் 800,000 வந்தாச்சுன்னா 2 million இஸ் ஜஸ்ட் 1.2 million. கரெக்ட். தே கேன் பிரிங் ஒன் மோர் இன்வெஸ்டர் அண்ட் தே கேன் டூ. கரெக்ட். ஆமாம். சரி, இப்போ இந்தியாவில் ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து அது இன்ஹெரிட் ஆகும். ஸோ when it comes to UAE, ஸோ சேம் ரூல்ஸ் தானா இல்லை இஸ் தேர் எனி ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ்? குட் கொஸ்டின் ஆக்சுவலி. ஸோ இது என்னென்னா இங்கே வந்து ஷரியா லா படி தான் எல்லாமே கவர்னன்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறப்பயே நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுவோன்னா எய்தர் ஒரு POA பவர் ஆஃப் அட்டார்னி ஆர் ஒரு வில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அப்புறம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து யார் ஓன் பண்ணுவாங்க அப்படின்ற வித் நேம் அண்ட் எல்லாமே நம்ம எழுதி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அந்த ஃபெசிலிட்டி நம்ம பண்ணித்தரோம். ஸோ இன்கேஸ் இதை பற்றி அதிகமான கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ கான்டாக்ட் SRM International, we will assist you. யூஸ்வலாக நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட்டு
சேல் பண்ணுறது தான் பார்த்துருக்கேன். பட் எஸ்ஆர்எம் இன்டர்நேஷ்னல் வந்து லைக் A to Z எல்லாமே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இட்ஸ் இஸ் அ பெட்டர் அடிஷ்னல் திங் ஃபார் கிளைண்ட்ஸ். கரெக்ட். அண்ட் இன்ஃபேக்ட் வீசாஸ்லேருந்து இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது இட்ஸ் அ பெனிஃபிட் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். ரைட். ஸோ இப்போ இந்த கிளைண்ட்ஸை ப்ராப்பர்ட்டி வாங்கின கிளைண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து துபாயை டிவியில் பார்த்துட்டு நியூஸில் பார்த்துட்டு நான் வாங்கின ப்ராப்பர்ட்டி உடனே எனக்கு விற்று கொடுங்க சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி நிறைய பேனிக் செல்லிங் நடக்குது. ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் உங்களுக்கு கால் பண்ணாங்களா? அதோட எக்ஸ்பீரியன்ஸ்? நிறைய பேர் வராங்க. டு பி ஹானஸ்ட் நிறைய பேர் வராங்க. ஸோ நம்மளோட ஓன் கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஜீரோ. ஆக்சுவலி ஐ வில் சே இட் இஸ் ஜீரோ. சரிங்களா? ஒரு ஆள் கூட வந்து நம்மளோட ஓன் கிளைண்ட்ஸ் வந்து யாருமே எங்களுக்கு விற்று கொடுங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் வரல. ஏன்னா வி வில் எஜுகேட். நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க புக் பண்ணுறப்ப, அதாவது வந்து எஸ்ஆர்எம் இன்டர்நேஷ்னல் இருக்க ஸ்டாஃப்ஸ் ஆல் ஆர் ட்ரெயின்டு. நம்ம எப்போவுமே ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரொப்போஸ் பண்ணுறோம்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணிட்டு தான் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரொப்போஸே பண்ணுவோம். சரிங்களா? வி வில் கிவ் த ஆப்ஷன்ஸ். இப்போ நம்மக்கிட்ட வந்த ஆட்கள்லாம் யாருன்னா, சார் நான் தெரியாமல் போய் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன், தெரியாமல் போய் இந்த பில்டர்கிட்ட வாங்கிட்டேன், எனக்கு விற்று கொடுங்க. அதாவது வந்து ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட வாங்குறதுக்கும் பில்டர்கிட்ட வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, அதாவது வந்து நான் ஃபினான்ஷியலாக வந்து எனக்கு சேல் ஆகுதுன்றதுனால ஃபினான்ஷியலாக வி வில் நாட் பர்டன் அவர் கிளைண்ட். சரிங்களா? ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணுறோம். அவர் கிளைண்ட்டோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் என்னன்றதை பார்த்துட்டு நம்ம ஒரு 3-4 ஆப்ஷன் கொடுப்போம். சார் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இது, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இது. ஸோ இதிலேருந்து கிளைண்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணிட்டு, சார் இல்லை சார் இது வேண்டாம். ஸோ த ஒன்லி கம்பெனி ஹூ சேஸ் நோஸ் டு சர்டன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் இன்டர்நேஷ்னல். நமக்கு சேல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம உடனே அதை விற்று தர மாட்டோம். கரெக்ட். இப்போ வர கிளைண்ட்ஸ் எல்லாருமே என்னென்னா, நான் தெரியாமல் இதை வாங்கிட்டேன், எனக்கு விற்று கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, சார் எங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி புக் பண்ணுங்கள். ஸோ புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வி வில் டேக் ஸ்டெப் டு ஃபார்வர்ட் டு. ஏன்னா வந்து இப்போ வேறு யார்ட்டையோ ஒருத்தண்ட வாங்கிட்டு என்கிட்ட விற்கிறதுக்கு மட்டும் வரக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, டேரெக்டாக புக் பண்ணுறதுனால நமக்கு வந்து எங்களோட வேலையே வந்து நானும் சரி மதனும் சரி 2 பேரும் சொல்கிறது, எங்களுடைய ஜாபே வந்து ஆஃப்டர் ப்ராப்பர்ட்டி புக்கிங் தான் ஸ்டார்ட்டே ஆகும். சரிங்களா? ஒரு ப்ராப்பர்ட்டி ரீசேலாக இருக்கட்டும், ரெண்டலாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், மார்க்கேஜாக இருக்கட்டும், கோல்டன் விசாஸாக இருக்கட்டும், இல்லை அந்த கிளைண்ட்டுக்கு வந்து டூரிசம் இங்கே வந்தாங்கன்னா லோக்கல் டூரிசமுக்கே வந்து நம்ம நிறைய கிளைண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ அவங்கள வந்து நம்ம ஒன் டைமாக வந்து வாங்கிட்டாங்களா அவ்வளோதான் ஹைன்னு சொல்லிட்டு நம்ம கை கொடுத்துட்டு போகிற கம்பெனி கிடையாது. நம்ம தமிழ் கம்பெனி. ஸோ வி கீப் த ரிலேஷன் அன்டில் த எண்ட். சரிங்களா? அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் நான் லைவாக பார்த்தது, ஒன் ஆஃப் ஒரு கன்சல்டன்ட்ஸ்க்கு அவங்களுடைய கிளைண்ட்டோட வீட்டில் கோல்டன் வீசா வாங்கி கொடுக்கலேருந்து வீட்டு கேஸ் கனெக்ஷன் வரைக்கும் எஸ்ஆர்எம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஏங்க நான் கிராசரி வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கோங்க ஃபஸ்ட் டைமு. ஆமாம், கிராசரி வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக எங்கே வாங்கணும். நான் யாருமே வந்து துபாயில் பண்ணி நான் கேள்விப்பட்டதில்லை. இது ஷோஸ் லைக் ஹவு மச் எஸ்ஆர்எம் இஸ் கமிட்டட் டுவர்ட்ஸ் கிளைண்ட்ஸ். அஸ் அ கம்பெனியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து மீன் மார்க்கெட் வரைக்கும் நாங்கள் கூட்டு போய் காட்டினோம். சரிங்களா? இங்கே தான் மீன் மார்க்கெட்டு. அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ த திங் இஸ் லைக் வி ஆர் நாட் போஸ்டிங் அவர் செல்ஃப். த திங் இஸ் நம்மளோட சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா வி வில் கோ டவுன் டில் த எண்ட். ஸோ நம்ம வந்து அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கிளைண்ட் எதை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து என்னென்னா கிளைண்ட்டோட விஷன், அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்பர்டைஸ், இது 2 சேர்ந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேல் நடக்கும். சரிங்களா? ஸோ யூ ஆர் நாட் அலோன், வி ஆர் ஆல்சோ டுகெதர். சரிங்களா? அப்படி தான் வந்து நம்ம கொண்டு போவோம். நம்மள்ட்ட இருக்க எந்த கிளைண்ட்டும் இன்றைக்கி வரைக்கும் ஒன்றும் கூட பேனிக் செல்லிங்க்கு கொண்டு வரல, இன்றைக்கி வரைக்கும் கொண்டு வரல. ஸோ ரீசன் வந்து என்னென்னா வி ஆர் எஜுகேட்டிங் தெம் அ லாட். சரிங்களா? சார் இப்போ நிறைய பேர் வந்து சார் இது என்ன கேட்பாங்கன்னா, சார் இப்போ என்ன ப்ரைஸிங் போய்கிட்டு இருக்கு, நான் வாங்கின ப்ராப்பர்ட்டிக்கு இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு, இப்போ என்ன டிமாண்ட் போய்கிட்டு இருக்கு, இவ்வளோ தான் நம்மள்ட்ட கேட்பாங்களே தவிர யாருமே விற்று கொடுங்கன்னு சொல்லவே கிடையாது. ஸோ இந்த ரீஜனல் டென்ஷனில் எந்தெந்த ஏரியாஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு சார் கேட்டிங்கன்னா, இப்போ ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வி கேன் சே 95% வந்து சேஃப். சரிங்களா? ரொம்ப அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆனது வந்து கமர்ஷியல். சரிங்களா? இந்த கமர்ஷியல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க தெரியுமா, நிறைய ஆஃபீஸஸ், நிறைய பிஸ்னஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி லைக் சின்ன சின்ன பிஸ்னஸஸ்லாம் வந்து வாட் தே குட் நாட் சர்வைவ் திஸ் டென்ஷன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கப்போ கமர்ஷியல் ஆஃபீஸஸ் வந்து நிறையா வந்து வேக்கண்ட் ஆகி நிறைய எம்டி ஆச்சு. சரிங்களா? ஸோ தட் இஸ் அ ரீசன் வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் அ ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் டு அ கிளைண்ட். ஸோ சரிங்களா? வீடு கண்டிப்பாக வேணும் இல்லைங்க, எல்லாருக்குமே வீடு தேவை. 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேர் நம்ம ஊர் மாதிரி வந்து நான் லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறேன், லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இங்கே ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு திங் இஸ் துபாயோட கம்ப்ளீட் இந்த விஷன், அதே மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியே வந்து நம்ம புக் பண்ணணும். ஸோ அது கம்ப்ளீட் கன்சல்டன்ட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே.
ஸோ இவ்வளோ நேரம் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரியல் சுச்சுவேஷன் ஆஃப் துபாய் இதோட எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ இலியாஸ், தேங்க்யூ.